வேந்தரின் உச்சி வேலை பகல் செய்திகளுக்காக மைதிலி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் சிறைபிடிப்பு. தொடரும் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல். முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு ஔவையார் விருது முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். கசூரி விவகாரத்தில் சிவசேனைக்கு மகாராஷ்டிர முதல்வர் கண்டனம். அமைச்சரவையில் இருந்து சிவசேனை விலகப் போவதாக தகவல். பார்மசி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். கடலில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 24 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 24 மீனவர்கள் 4 படகுகளுடன் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அவர்களை தடுத்து கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் 4 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த வலைகளை அறுத்தும் ஜிபிஎஸ் கருவிகளை உடைத்தும் இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை தலைமன்னார் முகாமிற்கு கொண்டு சென்ற இலங்கை கடற்படையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபற்றி குறிப்பிட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை அரசுடன் மத்திய மாநில அரசுகள் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றாங்க. இதுல 100கணக்கான படகுகளை இலங்கை கடற்படை திரட்டி விட்டு 4 விசைப்படகையும் 24 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இன்னும் மத்திய மாநில அரசு வேடிக்கை பார்க்காம உடனே துரித நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய இடத்துல பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கணும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகை மீட்டு தரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இங்க ராமேஸ்வரம் பகுதியில் தொடர்ந்து இலங்கை பிரச்சனையால பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் தான் மீனவர்கள் கடலுக்கு போய்கிட்டு பட்னி பசியமா சூழ்நிலையில போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு 4 படகு இலங்கை அரசாங்கம் சிறப்பிடிச்சிருக்காங்க. அதனால மத்திய மாநில அரசுகள் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களை படகு மீட்டு தரணும். இந்த பிரச்சனையை நிரந்தர தீர்வு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறோம். 2015ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வரும் மகளிரை சிறப்பிக்கும் வகையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து பன்னாட்டு மகளிர் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு மறுவாழ்வு அளிக்கும் டி ரங்கநாதன் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் கௌரவ செயலர் முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு 2015ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது வழங்கப்படும் என்று கடந்த மார்ச் மாதத்தில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை, 8 கிராம் நிறையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை கொண்ட ஔவையார் விருதினை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். தாத்ரி படுகொலை குறித்த பாரதிய ஜனதாவின் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா தலைவர்களுள் ஒருவரான சத்யபால் சிங் என்பவர் தாத்ரி படுகொலை மிகச்சிறிய சம்பவம் என்றும் இதுபோன்ற சம்பவங்களை கையாளுவது எளிது என்றும் தெரிவித்திருந்தார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தாத்ரி படுகொலை சம்பவம் தொடர்பாக 3ஆம் தரப்பினரின் தலையீடு எதுவும் தேவையில்லை என்றும் அப்போது மேலும் தெரிவித்திருந்தார். दादरी जैसी छोटी घटना के बारे में देश के तांत्रिक मामले में हमारा देश बड़ा सक्षम है. इसमें इस प्रकार की घटनाओं को हैंडल करने के लिए या हमारे देश के जिस प्रकार से हुआ है इसमें बाहर के किसी भी विदेशी नेता की हमको कोई भी सलाह की जरूरत नहीं है. அவரது கருத்து குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தாத்ரி சம்பவம் மிக சிறியது என்று கூறியது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளது. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் கட்சியின் சந்தீப் தீக்ஷித் தாத்ரி சம்பவம் சிறியது அல்ல என்றும் அது குறித்து பாரதிய ஜனதாவினர் தெரிவித்திருக்கும் கருத்துதான் சிறுமையானது என்றும் கூறியுள்ளார். को पब्लिकली लिंच हो जाता है एक कम्युनल उसमें और आप उसको एक छोटा सा इंसिडेंट बताएं तो सत्यपाल सिंह की क्या मेंटालिटी होगी ये तो आप खुद ही समझ सकते हैं. பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் முகமது கசூரியின் நூல் வெளியீட்டு விழா பிரச்சினையில் சிறிசேனை நடந்து கொண்ட விதம் பற்றி கண்டனம் தெரிவித்த மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு சிறிசேனை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மும்பையில் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் முகமது கசூரி எழுதிய நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்த சுசீந்திர குல்கர்னி மீது நேற்று சிறிசேனை தொண்டர்கள் மையை ஊற்றி தாக்குதல் நடத்தினர்.
தொடர்ந்து கசூரிக்கு எதிராக போராட்டம் நடைபெறும் என்றும் சிறிசேனை அறிவித்தது. இதனையடுத்து பிரச்சினையில் மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் தலையிட்டதை அடுத்து சிறிசேனையின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மேலும் சிறிசேனையின் நடவடிக்கை குறித்து பட்னாவிஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிறிசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே பாகிஸ்தான் ஆதரவு போக்குடன் பட்னாவிஸ் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் பட்னாவிஸின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து மகாராஷ்டிர அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சிறிசேனையைச் சேர்ந்த அமைச்சர்கள் பதவி விலக உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் கலவரம் தொடர்பாக அமித்ஷாவை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அலுவலரான சஞ்சீவ் பட் குஜராத் கலவரம் தொடர்பாக பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவிடம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்களில் அமித்ஷா மீதான முதல் தகவல் அறிக்கை தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரத்தில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பலியானது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு தகுதி நிலை வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் உடல்நிலை மோசமானதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டும் எந்த வளர்ச்சியும் அடையவில்லை என்றும் சிறப்பு அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் அவரது உடல்நிலை திடீரென மோசமானதை அடுத்து காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கிங்ஃபிஷர் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியது தொடர்பாக மேலும் 11 வங்கிகள் மீது சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய இருப்பதாக தெரியவந்துள்ளது. பல்வேறு வங்கிகளில் இருந்து கிங்ஃபிஷர் நிறுவனம் கடனாக பெற்ற 900 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்த இயலாது என்று தெரிவித்ததை அடுத்து அந்த கடன் தொகைகள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ பேங்க் ஆஃப் பரோடா வங்கி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடன் வழங்குவதற்கு போதுமான ஆவணங்களை பெறவில்லை என்றும் வங்கி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் 11 வங்கிகள் குறித்த தகவல்களை சிபிஐ திரட்டி வருவதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்தே அந்த வங்கிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள மருந்து கடை உரிமையாளர்கள் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ஆன்லைன் மூலம் மருந்து மற்றும் மாத்திரைகளை விற்பனை செய்தால் மக்கள் மட்டுமின்றி தாங்களும் பாதிக்கப்படுவோம் என்று மருந்து கடை உரிமையாளர்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இவ்வாறு அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி நாளை நாடு முழுவதும் மருந்து கடைகளை மூடி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் உள்ள 30,000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளும் மூடப்படும் என மருந்து வணிகர்கள் அறிவித்துள்ளனர். போலி மருந்துகள் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இ-பார்மசி விற்பனை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது பற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் இ-பார்மசி எனும் ஆன்லைன் மருந்து கொள்முதல் திட்டத்தை தொடங்கவிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சட்டப்படி மருந்து, அழகு சாதன பொருட்கள், மாத்திரைகள் போன்றவை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வது தவறு என்ற சூழலில் மத்திய அரசின் இதுபோன்ற திட்டம் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிப்போரை ஊக்குவிப்பதற்கு ஒப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் நேரடி ஆலோசனையும் பரிந்துரைகளுமின்றி மருந்து பொருட்களை விற்கக்கூடாது என்பது சட்டம் என்கிற நிலையில் இ-பார்மசியில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமலேயே மருந்து விற்கப்படும் வாய்ப்புள்ளதால் போலி மருந்துகளின் விற்பனை பெருகும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இ-பார்மசி திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர நினைப்பது பல கோடி மக்களின் உயிரோடு விளையாடும் செயலாகும் என்று கவலை தெரிவித்துள்ளார். எனவே நாளை நாடு முழுவதும் 8 லட்சம் மருந்து கடை உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் நடத்தவுள்ள போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து கொண்டு மக்களை பாதிக்காத வகையில் விரைந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் பாலத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 பலியாயினர். மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் ஆற்றுப்பாலம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் பாலத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தவர்கள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர்.
இவர்களில் 2 பலியாகினர். மேலும் 5 பேர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். போதுமான பராமரிப்பு இல்லாத காரணமாக பாலத்தின் சுவர் இடிந்து விழுந்ததாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்து வரும் பவானிசாகர் நீர்மட்டம், விவசாயிகள் கவலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கோழி பண்ணையாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். நமக்கு நாமே விடியல் மீட்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் தற்பொழுது அவர் பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்றைய சுற்றுப்பயணத்தை தொடக்கிய அவர் நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது கோழி முட்டை உற்பத்தி குறித்தும் இந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சி குறித்தும் கேட்டறிந்த அவர் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சேலம் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்தித்து கலந்துரையாடினார். முன்னர் சென்னையில் இருந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டதாகவும் தற்பொழுது மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களின் குறைகளை கேட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் லாரி உரிமையாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அவர்களிடம் தெரிவித்தார். தமிழக கல் இயக்கம் சார்பில் வரும் 27ஆம் தேதி அசுவமேத யாகம் நடத்தப்பட உள்ளதாக கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சே. நல்லசாமி தெரிவித்துள்ளார். கல்மேல் உள்ள தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக கல் இயக்கத்தினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சே. நல்லசாமி, வரும் 27ஆம் தேதி கல் இயக்கம் சார்பில் அசுவமேத யாகம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். சேப்பாக்கத்திலிருந்து குதிரையுடன் தொடங்கும் பேரணி தலைமைச் செயலகம் வரை சென்று முடியும் என தெரிவித்த அவர், கல் போதைப்பொருள் என்ற கருத்துடையவர்கள் குதிரையை தடுத்து நிறுத்தி தங்களுடன் விவாதத்தில் பங்கேற்கலாம் எனவும் கூறினார். பூரண மதுவிலக்கில் கள் இருக்கின்றதா இல்லையா என்று தமிழ்நாடு கல் இயக்கம் கேட்ட கேள்விக்கு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் பதில் சொல்லவில்லை. ஆக எங்களுக்கு தேவை வெளிப்படைத்தன்மை. வரும் 27ஆம் தேதி சென்னையில் கோரிக்கையை நியாயப்படுத்தும் விதத்தில் இறுதி அஸ்வமேத யாகத்தை நடத்துவதாக கல் இயக்கம் முடிவு செய்திருக்கின்றது. சென்னை பாரிமுனையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலையில் உள்ள நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. NSC போஸ் சாலையில் உள்ள நடைபாதை கடைகளால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இன்று இதனை விசாரித்த தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி GS சிவஞானம் அமர்வு சம்பந்தப்பட்ட கடைகளை அகற்றுமாறும் இதுபற்றி வரும் நவம்பர் 27ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. உண்மையிலேயே மக்களுக்காக நடைபாதையா கடைபாதையா நோ வாக்கிங் ஜோன் என்ற இடத்துல எப்படி அனுமதித்தீர்கள் என்பதை பதில் மூலமாக 27/10 அன்று கொடுக்க வேண்டும். அதுவரை கடைகள் எதுவும் ஒடுக்கப்படக்கூடாது என்ற உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கிறார். உண்மையிலேயே இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. படகு பழுது காரணமாக கடலில் தத்தளித்த கடலூரைச் சேர்ந்த 5 மீனவர்களை கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். கடலூர் துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை ஃபைபர் படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்கள் படகு பழுது காரணமாக சில மணி நேரங்கள் கடலில் தத்தளித்தனர். இந்த நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். ஆழ்கடலில் போய் போட்டு இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா எங்களால் ஒன்றும் முடியல. அக்கம் பக்கம் பார்த்தா எந்த போட்டுன்னு தெரியல. அதனால் ஃபர்ஸ்ட் அதிகாரி நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க தகவலை சொல்லி அவங்க கரெக்டாக வந்து எங்களை மீட் பண்ணியாச்சு.
கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜின் ஓட்டுநரான அருண் கரூர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் யுவராஜ் நேற்று முன்தினம் நாமக்கல்லில் சிபிசிஐடி காவல்துறையினரிடம் சரணடைந்தார். இதையடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக கருதப்படும் சேலம் மாவட்டம் மோடிக்குடிக்கட்டையைச் சேர்ந்த அருண் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். இவர் யுவராஜின் ஓட்டுநராக பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 3793 கன அடியிலிருந்து 4668 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 68.57 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 31.48 டிஎம்சியாகவும் உள்ளது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 8000 கன அடியும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 500 கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மற்றும் கேரள பகுதிகளில் போதிய மழை பெய்யாததால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணை மூலம் காளிங்கராயன் கால்வாய், கீழ்பவானி கால்வாய் பகுதிகளில் உள்ள 1,45,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைகின்றன. வெப்பச்சலனம் காரணமாக மாநிலம் முழுவதும் மழை பெய்து வரும் நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளத்தில் போதிய மழை இல்லாததால் நீர்வரத்து குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 567 கனஅடியாக உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 62.4 கன அடியாக உள்ளது. நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திட்டக்குடி அருகே வெள்ளாற்றில் மூழ்கி பலியான 2 சிறுவர்களின் உடல்கள் 5 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த பெரங்கியம் பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்தது. நேற்று காலை தொழுதூர் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கிய சிறுவர்கள் ஹரீஷ், நந்தேஷ் ஆகிய இருவரும் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 5 மணி நேர போராட்டத்தின் பின்னர் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக விருதாச்சலம் கோட்டாட்சியர், திட்டக்குடி வட்டாட்சியர் மற்றும் ராமநத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் விவசாய பயிர்களை புகையான் நோய் தாக்கியதால் விளைச்சல் குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான கூடலூர், உத்தமபாளையம், வீரபாண்டி உட்பட இடங்களில் 14,707 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் முதல் போக அறுவடை துவங்கியுள்ளது. விவசாய பயிர்களை புகையான் நோய் தாக்கியதால் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்பொழுது விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கொள்முதல் விலை அதிகமாக கிடைத்தாலும் விளைச்சல் குறைந்திருப்பது தங்களுக்கு பலனளிக்கவில்லை என்று அந்த பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நெல் சரியான முறை விளைச்சல் கம்மி, விளைச்சல் இல்லை. குழிக்கு 4,000-3,000 கையை பிடிக்குது. நஷ்டம் தான் வருது. இந்த வருஷம் லாபகரம் கிடையாது. விளைச்சல் ஏறி மாதிரி நல்லா விளைஞ்சி 30 மூட்டைக்கு மேலே விளைஞ்சினா எங்களுக்கு ஏதோ ஒரு குழிக்கு 4,000-3,000 கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் அது இல்லை. சின்ன விவசாயிட்டு பெரும்பாலும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. பெரிய ஆளுங்க கொண்டு போய் மொத்தமாக கொண்டு போட்டால் தான் எடுத்துக்கிறாங்க. விளைச்சலும் கம்மியாக இருக்குது, விலைவாசியும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க. இடையில கொஞ்சம் புகையா நோய் அடித்தது வாசி வர செழிப்பு ஒரு தெளிவு இல்லாமல் நெல் வர வாசி விலையும் கம்மியாக போய்க்கிருக்கு. அரசு விலை அறிவிச்சாலும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த முதல் போக எங்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் நாகர்கோவிலில் நடைபெற்ற ராக்கெட் கண்காட்சியை திரளான மாணவ மாணவியர்கள் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் ராக்கெட் குறித்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கிராமப்புற பள்ளி மாணவ மாணவியரிடம் விண்வெளி ஆராய்ச்சி குறித்த ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கில் இக்கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியை கண்டுகளித்த திரளான மாணவ மாணவியர் ராக்கெட் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து முதலாக செலுத்தப்பட்ட ராக்கெட் முதல் தற்பொழுது தயாரிப்பில் இருக்கும் விண்கலம் வரை பல்வேறு மாதிரிகள் மற்றும் விளக்கப்படங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இங்க பார்த்ததுனால எங்களுக்கு அறிவியல் பூர்வமா நிறைய இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுல ராக்கெட்ல உள்ள எல்லா முக்கியமான பார்ட்ஸும் இங்க காணிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி தயாரிக்கிறது, அதோட செயல்பாடுகள் எப்படி எல்லாமே விளக்க வரையா வச்சிருக்கு. மாணவ சமுதாயத்தினிடையே
இந்திய விண்வெளி ஆய்வு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதும் பிற்காலத்தில் அவர்களும் இதுபோல இந்த ஆய்வு பணிகளில் தங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது நோக்கமாகும். குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தசரா திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தசரா விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். தென்னிந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இந்த கோவிலில் நடைபெறும் தசரா விழா மிகவும் புகழ்பெற்றது. தசரா விழாவை ஒட்டி இன்று காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக நகரின் முக்கிய வீதிகள் வழியே கொண்டுவரப்பட்ட கொடிப்பட்டம் கோவிலை வந்தடைந்தது. அதன் பின்னர் கொடியேற்றமும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் வைபவமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுரனை முத்தாரம்மன் வதம் செய்யும் மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இத்திருவிழாவுக்கு பல லட்சம் மக்கள் கலந்து அம்மன் அருள் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். அந்த நம்பிக்கையில் வருடா வருடம் பல லட்சம் மக்கள் இந்த அன்னையை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருள் கொடுக்கறதுனால எல்லாரும் எல்லா வேஷங்களும் காளி வேஷம், அம்மன் வேஷம், முருகன் வேஷம், எல்லா வேஷம் போட்டுதாங்க. எல்லாத்துக்கும் வருஷம் வர்றதுனால அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் செழிப்பாக இருக்காங்க எல்லாருமே. தோல் இசைக்கருவிகளின் தாய் கருவியான பறை இசையையும் அழிந்து வரும் ஆதித்தமிழ் இசையையும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து நமது பாரம்பரிய இசையை பாதுகாத்து பிரபலப்படுத்தவும் ஈரோட்டில் சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். இது பற்றி இன்றைய வேந்த சிறப்பு செய்தியில். பறை இசை ஆதித்தமிழ் இசையாக தமிழகத்தில் வாழ்ந்த அந்த இசை ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு மரண குறிப்பு சொல்லும் இசையாகவும், பஞ்சாயத்து அறிவிப்புக்கும் வெள்ள அபாய அறிவிப்புக்கும் மரணத்தின் போது இசைக்கப்படும் இசையாகவும் உருமாறியிருக்கிறது. தோல் இசை கருவிகளின் தாய் கருவியுமான பறை கருவிக்கு பின்னர் அதே போன்று தோலை பயன்படுத்தி வாசிக்கப்படும் தவில், மிருதங்கம், செண்டை, பம்பை, ட்ரம்ஸ் வாத்தியங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தின எனலாம். பறையை சாதிய பெயர் சொல்லி கிட்டத்தட்ட ஒதுக்கிவிட்டனர் எனலாம். தலைமுறையாக வாசிக்கப்பட்டு வந்த சுதந்திரத்தின் ஒளி சொல்லும் பறை இசை தற்பொழுது அழிந்து போன கலைகளில் முக்கியமானதாக உள்ளது. அழிந்து வரும் பறை இசையை மீட்டெடுக்கவும், பறை இசையை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அது குறித்த ஆர்வத்தை மக்களிடையே அதிகரிக்கவும் நிமிர்வு என்ற அமைப்பின் சார்பில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பறைசை பயிற்சி முகாமில் குறிப்புகளை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இனி ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு 20 பேர்த்துக்கு கற்றுத்தரும்போது இந்த பறை இசை பரவலாகும். இந்த பறை இசை மக்கள்கிட்ட போய் மக்கள் இசையாக மாறும்போது இது கிட்டத்தட்ட உலகின் இசையை கூட மாறக்கான நோக்கத்தை நாங்கள் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இதுவரை வாய்வழி குறிப்புகளோடு மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்ட பறை இசை முதலாக இசை குறிப்புகளுடன் இங்கே கற்றுத்தரப்படுகிறது. தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு சில கிராமங்களில் இன்னமும் புப்புனித நன்னீராட்டு விழா, திருமணம் மற்றும் கோவில் விழாக்களில் பறை இசை ஒலிக்கப்பட்டு வருவது சற்றே ஆறுதல் தருகிறது. கொங்கு மண்டலம் என கூறப்படும் ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளில் மரணத்தை அறிவிக்கும் இசையாக மட்டுமே பறை இசை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நான் பேசிக்கலி பரதநாட்டிய டான்ஸர். நான் பறையும் பரதத்தை இணைக்கிறக்கோசரம் தான் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கேன். என் அப்பா அப்பாவோட உதவினால தான் இங்கே வந்தேன். நானும் என் தம்பியும் ரொம்ப ஆர்வம் இதில், அதனால தான் இது பறையை ரொம்ப ஆசையாக கற்றுக்குறோம். பழங்காலத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த பறை இசை தற்போது மரணத்திற்கான சப்தமாகிவிட்டதாக வேதனைப்படுகிறார்கள் பறை இசை கலைஞர்கள். பறையை ஒரு குறுகிய சமூகத்துக்கான குறியீடாக பார்க்குறாங்க. அதில் பொதுமக்களுடைய கருவி தான், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழருடைய கருவியாக தான் இருந்தது. இது அதையும் மறுபடியும் பரவலாக்கணும். பறை இசையுடன் பரதக்கலையையும் இணைக்கும் முயற்சியை மேற்கொண்டு அதை உலக இசையாக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் இந்த இசைக்கலைஞர்கள்.
ஆதி இசையாக இருந்த பறை இசையை மீண்டும் மங்கள வாத்தியமாக உருமாற்றம் செய்யும் இவர்களது நம்பிக்கை பாராட்டுக்குரியது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா ராஜேந்திரன். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து கொல்கத்தா கேரளம் இன்று வள பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கிழக்கு உக்ரைன் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசியாவைச் சேர்ந்த MH17 ரக பயணிகள் விமானம் தொடர்பான புலனாய்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி நெதர்லாந்திலிருந்து மலேசியா நோக்கி சென்று கொண்டிருந்த MH17 ரக பயணிகள் விமானம் 298 பயணிகளுடன் கிழக்கு உக்ரைன் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர். இதனையடுத்து விமானம் தாக்கப்பட்டதற்கான காரணங்கள் பற்றி நெதர்லாந்தைச் சேர்ந்த டச் பாதுகாப்பு அமைப்பு புலனாய்வு செய்து வந்த நிலையில் அதன் முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி உக்ரைனிய படையினருக்கும் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் கடும் சண்டை நிலவி வந்த நிலையில் கிழக்கு உக்ரைனில் பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் சென்றபோது அந்த விமானம் தாக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை கொண்டே இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக முடிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் கேரள அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் இன்று மாலை 7 மணிக்கு கொல்கத்தாவில் உள்ள சால் லேக் திடலில் நடைபெறவுள்ள போட்டியில் கொல்கத்தா அணி கேரள அணியுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளது. கேரள அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறும் முனைப்பில் கொல்கத்தா அணி உள்ளது. போட்டி கொல்கத்தாவிலேயே நடைபெறவிருப்பது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 192 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 24 ரூபாய் குறைந்து 2502 ரூபாய்க்கும் சவரன் 20,016 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 260 ரூபாய் குறைந்து 26,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 70 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 30 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 680 ரூபாய் குறைந்து 36,740 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிளாட்டினம் கிராமிற்கு 37 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 2,752 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 25% மழையும், தென் தமிழகத்தில் 30% மழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பரவலாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் சிறைப்பிடிப்பு. தொடரும் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல். முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு ஔவையார் விருது முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். கசூரி விவகாரத்தில் சிவசேனைக்கு மகாராஷ்டிர முதல்வர் கண்டனம். அமைச்சரவையிலிருந்து சிவசேனை விலகப் போவதாக தகவல். பார்மசி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல்.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.